இன்றைய எழுப்பி பிரகாசிக்கும் வார்த்தைகள் மூலியமாய் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. காரியத்தை வாய்க்க செய்யும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய காரியங்கள் வாய்க்க செய்ய முடியாதபடி தடுமாற்றங்களும் சில போராட்டங்கள் இருக்கிறது. கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதத்துல ஒரு அருமையான வசனம் இருக்கிறது, அதை நாம் சற்று பார்ப்போம். சங்கீதம் 37:5 நாம் சற்று பார்ப்போம் என்று சொன்னால், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த வசனத்தை கூர்ந்து கவனிப்பில் என்று சொன்னால், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அப்படி என்று சொன்னால் இது ஒரு ஜெபத்தை குறிக்கிறது. நாம் போகும் பாதைகள், நாம் செய்கிற காரியங்களை ஜெபத்தின் மூலியமாய் கர்த்தரிடத்துல நாம் ஒப்புவிக்க வேண்டும். உங்க சித்தத்தின்படி இந்த நாள்ல காரியங்களை வாய்க்க செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் என்று சொன்னால், நம் நிச்சயமாக அவர் காரியங்களை வாய்க்க செய்கிற தெய்வமா இருக்கிறார். இது ஜெபம். அவர் மேல் நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் எப்பேற்பட்ட காரியத்தை அவர் வாய்க்க செய்வார். இன்னைக்கு அநேகருடைய காரியங்கள் வாய்க்க செய்ய முடியாதபடி சொந்த முயற்சியில போராடுறீங்க. ஜெபத்தோடு தொடங்குங்க. உங்க காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் வாய்க்க செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே ராஜா, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க செய்வான்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. இந்த வார்த்தையின்படியே ராஜா எல்லா ஜனங்களும் ஆண்டவரே அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் உம்மிடத்துல ஒப்புவிக்கப்படும் போது கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்கிற தெய்வமா இருக்கிறீங்க தகப்பனே. இந்த நாளில யாருமே நோக்கி முழுமையா அர்ப்பணிக்கிற அவருடைய காரியங்களை எல்லாம் இந்த நாளில் வாய்க்க செய்ய போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தரை ஜனங்களை ஆசீர்வதிங்க. உங்க நாம மையப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.